இந்த கோவத்தை யாராலையுமே அழிக்க முடியாதுங்க. அது 100 வோல்ட்ஸ் கரண்ட் மாதிரி. அது அப்படியே ஐஸ் கட்டியா மாத்தணும்னு நினைச்சா அதெல்லாம் நாம சுட்டு எரிஞ்சிருவோம். ஸோ இந்த கோவத்துக்கான 3 ஃபேஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஃபேஸ் அதை டிரான்ஸ்ஃபார்ம் தான் பண்ண முடியுமே தவிர அதை டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. அந்த கோவம் அப்படிங்கிற 100 வோல்ட்ஸ் கரண்ட்டை வந்து நம்ம அப்படியே ஐஸ் கட்டியா மாத்தணும்னு நினைச்சா அதை மாற்ற முடியாது. ஆனால் பாசிட்டிவ் எனர்ஜியா நம்மளால டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். செகண்ட், அதுக்கு பின்னாடி இருக்க அந்த மாஸ்க் யார் வியர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சாவே முற்றிலுமான காரணத்தை கண்டுபிடிச்சிடலாம். அந்த எண்ண ஓட்டங்கள் தான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான காரணம். அந்த எண்ண ஓட்டத்தை உற்பத்தி பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த 4 அகங்காரம் தான். தேர்ட், இந்த லைஃப்ங்கிறது ஒரு டெம்பரவரி ஜர்னி. நம்ம எல்லாருமே வந்தவங்க ஒரு நாள் போய் தாங்க தீரணும். அதுல எதுக்கு இந்த அகங்காரம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கோவம் வரும்போது யாரையாவது பழி வாங்கணும், யாரையாவது திட்டணும், யாருக்கிட்டையாவது உங்க உணர்ச்சியை ஃபுல்லா கொட்டிடணும்னு தோணும் போது முதல்ல இது யார் எனக்குள்ள இந்த வாய்ஸா சொல்றது, என்னை யாரு ட்ரிகர் பண்றது, அந்த கேள்வியை திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருங்க. கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த கோவம் உங்ககிட்ட இருந்து குறைஞ்சு நீங்க அப்படிங்கிற தன்மை ஒரு பியூரிட்டியான ஒரு ஸ்டேஜ் உங்களுக்குள்ள இருந்து நிலவ ஆரம்பிக்கும். அப்ப அந்த கோவத்தை கம்ப்ளீட்டா நம்மளால பாசிட்டிவ் எனர்ஜியா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரி பல வீடியோஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஒட்டுக்கா இந்த ஜேர்னியில டிராவல் பண்ணி நம்மளுக்கான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு ஃபியூச்சர்ல தெரிஞ்சுக்கலாம். ஆத்மா நமஸ்காரங்க.